ஜெய ஓம் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஓங்கார சுவாமிகள் அருளிய நிர்குண தியானம். ஓங்கார சுவாமிகள் அருளிய நிர்குண தியானம். சரீரத்தையும் தர்மத்தையும் காலத்தையும் தழுவது மயக்கம், அஞ்ஞான மாயையாகும். இங்கே என்ன குறிப்பிட்ட சரீரம், அதாவது நம்ம உடல் பற்று. உடல் பற்று தான் அஞ்ஞானம் என்று சொல்கிறாரு. நம்ம உடம்பு எது பற்று. இந்த உடம்பு என்னைக்கோ ஒரு காலம் அழிய போகுது. அதை அதை மீது நீ பற்று வைக்கும்போது நீ அஞ்ஞானத்தில் மூழ்கி கொண்டு இருக்கின்றாய். ஞானம் அடைவதற்கு சரீரப்பற்றை விட்டால் மட்டுமே நீ அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீ போக முடியும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, தர்மத்தையும் காலத்தையும் தழுவது மயக்கமாகும். இங்கே நம்ம எல்லாம் ஒரு மாயையில் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நீ தர்மம் செஞ்சாலும் சரி, தர்மம் செய்யாவிட்டாலும் சரி, உனக்கான கர்ம செயல்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கும். நாம் அதனுடன் பயணிக்கின்றோம். சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா, சரீரத்தையும் தர்மத்தையும் காலத்தையும் தழுவி மயக்கம் அஞ்ஞான மாயையாகும். நம்ம அந்த அஞ்ஞான மாயிலிருந்து விடுபடுவதே ஞானமாகும். அந்த அஞ்ஞானம் எப்போன்னா சரீரப்பற்று, இந்த காலப்பற்று, சரீரப்பற்று, இதெல்லாமே விட்டு ஒழிக்கும்போது நாம் கடந்த நிலையை போக முடியும். அடுத்து என்ன சொல்கிறோம், ஞானம் அடைந்து மயக்கத்தையும் அஞ்ஞானத்தையும் மாயை அகற்றுவது தான் மானிட ஜென்மத்தின் இலக்குவாகும். இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் நான் கடந்து போயிட்டேன், எனக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு, நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்றது தவறு. ஞானம் என்பது உள்ளுக்குள் இருக்கும் வெளிப்பாடுகள். அந்த வெளிப்பாடுகள் உனக்கு எப்போ வெளிப்படுன்றது உனக்கு தெரியாது. அன்னை அரவிந்தர் அம்மாவை கேட்குறாங்க, நீங்கள் ஞானம் அடைந்ததா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, மலர்கள் மலரும் பொழுது நானும் மலர்கின்றேன். அழகாக சொல்கிறாங்க. சூரியன் உதிக்கும் போது நானும் உதிக்கின்றேன். அப்போ என்னென்னா, இந்த இயற்கையோடு ஒன்று அதனோடு பயணிக்கின்றாங்க. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாரு. ஞானம் அடையிறத கூட அவ்வளோ அழகாக சொல்ல முடியாது. ஏன்னா அது அடைந்தவங்க மட்டுமே சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. நீ யார் என்று அறிய மிக ஆவலுடன் இரு. நம்ம யார் அப்படின்றது ரமண ரிஷி அந்த ஆராய்ச்சி பண்ணார். நான் யார் அப்படின்றத, அந்த நான் யார் என்று தனக்குள்ளேயே கேட்ட கேள்வி தான் ரமண ரிஷி பெரிய ஞானியாகவும் பெரிய பகவானாகவும் அவர் தன் உயர்நிலைக்கு அடைந்தார். அந்த மாதிரி ஆத்ம விசாரணை மிக முக்கியம். நம்ம யாருன்றது ஆத்ம விசாரணை தான். நம்ம யாருன்றது ஆத்ம விசாரணைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்ம விசாரணை நம்ம சதாகாலம் நம்ம அந்த தியானம் மூலமே நம்ம அறிந்து கொண்டே இருக்கும்போது நம்ம யார் என்று உள்ளுக்குள் இருக்கும் ஒரு உண்மை நிலை வெளிப்பாடுகள் நமக்கு சொல்லிடும். உண்மையில் நீ யார் என்பதை சிந்தித்து ஆராய்ந்து தெரிந்து கொள். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த உடம்புடைய பேர் ராமசாமி, குப்புசாமி, கோவிந்தசாமின்ற பேர் இருக்குல்ல, அது உடம்புடைய பெயர்கள் தான். ஆனால் ஆத்மாவுக்கு என்னவோ அந்த உண்மை நிலையை வெளிப்படும். அதுதான் மெய் உணர்வு நிலைன்னு சொல்கிறாங்க. அது பகவானுடைய முழுமையான உணர்வு நிலை சொல்கிறாங்க. அதை நீ அறிவதற்காக தான் நீ முயற்சி பண்ணணும்னு சுவாமிகள் சொல்கிறார். அஞ்ஞானத்திற்கும் இருவினைக்கும் இறப்பு பிறப்பு என்கின்ற கூட்டுக்கு அப்பாற்பட்ட கடவுள்தான் நான் என்கின்ற எண்ணத்தையும் அழகாகவும் உறுதியாகவும் கொள். இப்போ என்ன சொல்ல, இங்கே தெளிவாக என்ன சொல்கிறேன்னா, அஞ்ஞானத்தின் இருவினைகளும் இறப்பு பிறப்பு என்கின்ற சகடு அப்பாற்பட்டு, பிறப்பும் ஒரு சகடுன்றாரு, இறப்பும் ஒரு சகடுன்ற சாக்கடை அப்படின்னு தெளிவாக இதில் சொல்கிறாரு. இதெல்லாம் அப்பாற்பட்ட ரகசியங்கள் தான். இது நந்தனார் அழகாக சொல்கிறாரு. இப்பால் வாழ்க்கை இல்லை, அப்பாலுக்கு அப்பால் என்று குறிப்பிட்டு சொல்கின்றார். இங்கே நீ வாழ்கிற வாழ்க்கையே கிடையாது, அப்பாலுக்கு அப்பால் உள்ள வாழ்க்கைன்னு நந்தனார் சொல்கிறார். அதே தான் இங்கே நம்ம சுவாமிகளும் நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இந்த உடம்பு பிறப்பு இறப்பு சகடை நீக்கி நான் என்ற எண்ணங்களை அகற்றி அழுத்தமாகவும் உறுதி கொள். சில பேர் கொஞ்ச காலம் தொடர்ந்து தியானம் பண்ணிட்டால் சில அனுபவங்கள் ஏற்படும். அந்த அனுபவத்தை என்ன சொல்கிறான்னா, நான் கடவுளாக மாறிட்டேன், எனக்கு நிறைய சக்தி கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அஞ்ஞான மாயக்குள்ளே சூண்டுறாங்க. அது மாதிரி நிறைய அது ஆரம்ப காலகட்டத்துக்கு எல்லாருக்குமே ஏற்படும்.
அது ஏன்னா அதெல்லாம் கடந்து போகும்போது மட்டுமே வந்து மெய் உணர்வை அடைய முடியும். சுவாமி இங்கே அழகாக சொல்கிறார், கடவுள் புலன்களுக்கும் மனதிற்கும் அப்பால் ஆனவர் என்று தெரிந்து கொள். புலன்கள்ன்றது நம்மளுடைய உடம்பு, மனம். நம்ம இந்த உடம்பு மனம் இந்த ரெண்டும் கோட்பாடும் செயல்படுறதுனால தான் இந்த உடம்பு இயங்குது. இல்லைன்னா இந்த உடம்பு வந்து இயங்காது. இந்த உடம்பு இயங்கிறதுக்கு மனம் வந்து தூண்டுகோலாக இருக்கின்றது. ஆணவம் கர்மம் ஆகிய என்ற கோட்பாடு வந்து இந்த உடம்போட சுற்றின்னு இருக்குது. அதெல்லாம் கடந்து போகணும்னு சுவாமிகள் சொல்கிறார். மனம் தான் கடவுளை அவன் நீ நான் என கருதுகின்றது. இங்கே மனதுக்கு வந்து முக்கியத்துவமே கொடுக்கல சுவாமி. மனம் வந்து நான் நீ என்று, அதாவது என்னென்னா இங்கே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் சொல்கிறது தான் மனசோடைய தாத்விகங்கள். அதனால் வந்து நான் நீ என கருதுகின்றது மனசு தான் கருதுது. ஆனால் உணர்வு ஒருபோதும் வந்து கருதவில்லை. மெய் உணர்வு ஒருபோதும் கருதவில்லை. கடவுள் தான் கர்மா செய்பவர் என்று ஆராய்ந்து தெரிந்து கொள். இங்கே ப்ராக்டிக்கல் ஒரு இயக்கங்களை நல்லா பாருங்கள். இங்கே எதுவுமே நாம் செய்யலை, எல்லாமே அவன் வந்து நம்மளை வந்து டைரக்ஷன் பண்ணின்னு இருக்கான், நம்மளை வந்து இயக்கின்னு இருக்கான். அதை வந்து நீ உணரும்பொழுது மட்டுமே முழு ஞானியாக முடியும். அதுதான் வந்து இங்கே சுவாமி குறிப்பிட்டு சொல்கிறார். கடவுளை ஒரு குறிப்பிட்ட பெயருடன் கருதுவது, ஒரு குறிப்பிட்டது அவன் நீ என்று கருதுவது மனம்தான். இப்போ இங்கே வந்து சகுனத்தை வந்து சகுன தியானத்தை பற்றி இங்கே வந்து தெளிவாக சொல்கிறாரு. மனம்தான் எல்லா கர்மாக்கும் எல்லா வினைக்கும் இங்கே வந்து நம்ம வந்து கர்ம வினையை விதைக்கிறதே மனம்தான் இங்கே வந்து தெளிவாக குறிப்பிட்டு சொல்லின்னு இருக்கிறார். எந்த பெயரும் கடவுளுக்கு கொடுக்காமல் கடவுளை நான் என்று அறிவித்தலும் சொல்வதும் மனம்தான். சில நேரங்களில் வந்து கடவுள் எங்கே தீர்க்க மர அப்படின்னு சொல்கிறதும் நம்மளை நாம் ஏமாற்றிக்கிறதும் கடவுளை தாட்டுங்க. இதுக்கு என்னென்னா ஒரு உதாரணங்கள் இருக்குது. பாமன் சுவாமிகள் வந்து தியானம் பண்ணுறதுக்கு ஒரு பாதாள இது வந்து பள்ளம் தோண்டி அதில் வந்து மூடிட்டார், கடவுளை பார்த்தே தீரணுன்றது. அப்போ பல நாள் தியானம் பண்ணும்போது முருகர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து செவி சாய்க்கிறார். மகனே வந்து நான் வந்துட்டேன், நீ எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தான் கடவுள்ன்று நான் எப்படி நம்புறது? அப்போ இங்கே வந்து பாமன் சுவாமிகள் வந்து அந்த மனம் கடந்த ஒரு ஆராய்ச்சி நிலையை குறிப்பிட்றாரு. என்னை வந்து என்னுடைய மனசு தான் நீ என்னை ஏமாத்துற, அதனால் உன்னை வந்து நான் எப்படி நம்புறது? ஏன்னா மனம் வந்து நம்மளை ஏமாற்றுமா, நான் தான் கடவுள் அப்படின்ட்டு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு பாமன் சுவாமிகள் சொல்லும் போது, சரி நான் நம்பினேன்னா நீ என்ன பண்ணணும், நீ நம்பினேன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சுவாமி கேட்குறாரு. அது சொல்கிறாரு, அருணகிரி என்னுடைய குருநாதர் அருணகிரி வந்து சொன்னால் மட்டுமே நான் ஒற்றுக்கொள்வேன் அப்படின்னு. அப்போ தான் வந்து அருணகிரிநாதர் வந்து அவருக்கு வந்து சொல்லும் போது தான் வந்து உண்மையாலுமே முருகர் வந்தார் அப்படின்னு பாமன் சுவாமிகள் ஒத்துக்கினார். இங்கே வந்து அதான் சொல்கிறாங்க, மாயை வந்து ஆயிரம் மாயைகள் வந்து மயக்கம் சொல்கிறாரு. யார் வள்ளலார் சொல்கிறார், ஆயிரம் மாயைகள் மயக்கும். அதுலேருந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும்னு சொல்கிறார் சுவாமி. அதை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இல்லை, அண்டத்தில் உள்ள எல்லா உயிர்களிடத்தும் அன்பாயிரு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எறும்பு எல்லாத்துலேயும் நீ அன்பாக இருக்கணும், மனுஷங்கிட்ட மட்டும் அன்பாக இருக்கணுன்றது. இன்றைக்கி அன்பு எல்லாமே நிறைய செத்து போச்சு. ஏன்னா நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிறோம், இது கலியுகங்கிறதுனால காலம் கடந்து போகிறதுனால நம்ம அன்புன்றது என்ன அப்படின்ற வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியாமே போயின்றது. இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, சினிமா துறையும் வந்து மனுஷனை வந்து தவறான பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்துருக்கு. சகுன தியானம் பூர்த்தியானால் ஓம் நாதத்திற்கு பின்னால் கூட்டி சொல்ல வேண்டும். சகுன தியானம் வந்து நிறைவு பெற்றுன்னு வச்சுங்க, அப்போது முருகா ஓம் அப்படின்ட்டு சொல்கிறார் சுவாமி. ஏன்னா ஓம் தான் ஓங்கார நாதம்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய உச்ச நாதத்தின் உள்ளங்கால் வரைக்கும் ஓம் நாதத்துடைய பிரணவம் தான். ஆக்சுவலாக இந்த உடம்பே வந்து ஓம் நாதங்கள் தான், ஓம் நாதத்துடைய பிரணவங்கள் தான். ஆனால் அது உள்ளுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருப்பதை நம்ம வெளிப்படுத்தி கொண்டு இருக்கணும்னு தான் சுவாமி சொல்கிறார். இங்கே விவேகத்துடனும் வைராக்கியத்துடனும் நிர்குண தியானமாகிய ஓம் என்ற ஜபம் செய். முருகா ஓம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறார் சுவாமி. ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா,
நிர்குண தியானத்தை நீங்கள் சொல்லும் போது, அதாவது எதுவுமே இல்லை, blank ஆஃப் மைண்ட் அப்படி வேணும்னா, அப்போனா நிர்குணம்ன்றது வெறும் ஓம் மட்டும் சொல்லு, ஓங்கார நாதத்தை மட்டும் ஆணித்தரமாக பிடிக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், ஓம் சொல்ல 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 அந்த மனம் கடந்த நிலைக்கு நம்ம வந்து உணர முடியும். நம்ம அதுலேருந்து விடுபடுறதுக்கே நம்ம வந்து காலதாமதமாகின்றது. ஆனால் தொடர்ந்து சொல்லணும், நம்ம சொன்னால் தானே. சுவாமிகள் எளிதாக அழகாக சொல்கிறார், இதயத்தில் ஒளி இருப்பதாக பாவித்து சில சமயங்கள் மௌனம் சாதித்து சில சமயங்கள் உண்ணாவிரதம் இருந்தாலும் கடுமையான ஓம் என்ற ஜபம் செய்து கொள். ஆக்சுவலாக இது கூட ரமணர் சொல்கிறாரு, இதயத்தில் வந்து பகவான் எங்கே இருக்காருன்னா இதய ஒளியாக வீட்டு கொண்டிருக்காருன்னு ரமணர் சொல்கிறார். அதை தான் இங்கே சுவாமியை சொல்கிறாரு. நம்ம முதல்ல வந்து நம்பிக்கை வைக்கணும், நம்ம இதயத்தில் வந்து பகவான் வந்து வீட்டு இருக்காரு, அவர் ஒளி ரூபமாக இருக்கார், அந்த ஒளி நமக்குள்ளேருந்து வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறான்றதை நம்மன்னு சுவாமி சொல்கிறாரு. அதுக்கு சில நேரங்களில் நம்ம பேசிக்கினே இருக்கிறத விட சில நேரங்கள் மௌனமாக தியானம் பண்ணாமல் சைலண்ட்டாக கவனித்தா கூட தெரியும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். ஓம் என்கின்ற மந்திரத்தினாலேயே ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் தொலைவில் ஒளி அடைந்து காண்பாய். தொடர்ந்து ஓம் அப்படின்னு சொல்ல ஓங்காரத்தை சொல்ல நாம் உடம்புல வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க ஒளி பிழம்பு வெளிப்படும் என்றதை சுவாமி தெளிவாக சொல்கிறாரு. ஒளியை காணும் அனுபவம் ஏற்பட்ட பிறகு உன்னுள்ளேயே சப்தம் ரூபம் ருசி வாசனை ஆகிய 5 சூட்சும பஞ்ச பூத குணங்கள் நீ அனுபவிக்கும் அனுபவம் ஏற்படும். கடந்து போகிற ஒரு ரகசியத்தை சொல்கிறார் பாருங்கள். ஓம் என்ற மந்திரத்தினாலேயே ஜபம் போதும் ஜபத்தை வந்து சொல்லிக்கினே இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து ஒளி வெளிப்படும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒளி வெளிப்பட பிறகு மொத்தம் 5 விதமான சுவைகளை வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சப்தம், இந்த பஞ்சபூதங்கள், இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா கண் மூக்கு காது உடல், இதை வந்து பஞ்சபூதங்களில் வந்து அந்த சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்கிறான். அந்த சவுண்டை வந்து நீ கேட்கணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வந்து உச்சரிப்பு ஒரு சவுண்டு கேட்கும், அதை நீ வந்து கவனிக்கணும்னு சொல்கிறாரு. எப்போது நிர்குண தியானம் செய்யும் பொழுது சூட்சும பஞ்சபூத குணங்களையும் அனுபவிப்பின்றி உன் உள்ளிருக்கும் ஓம் நாதத்தை கேட்கும் அனுபவம் ஏற்படும். சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, இந்த அனுபவங்கள் கூட கடந்து போகணும்னு சொல்கிறார். ஃபைனலாக வந்து ஒரு சவுண்டு கேட்கும், அதுதான் ஓம். அந்த ஓம் சவுண்டுக்கு தான் சுவாமி வந்து பல சதா காலங்கள் தியானம் செய்து அதுக்குன்னு முயற்சிகள் செய்து ஞான நிலையை அடைந்து முக்தி நிலையும் அடைந்தார் சுவாமிகள். இவ்வனுபவங்கள் தான் சவிகல்ப சமாதி எனப்படும். ஓம் என்னைக்கு கேட்குதோ அதை சர்விகல்ப சமாதி அடைஞ்சிட்டேன்னு கூறுறாரு. சர்விக சமாதி சில பேருக்கு வந்து தியானம் தொடர்ந்து செய்வாங்க, என்ன நிலையை அடைகிறாங்கன்ட்டு அவங்களுக்கு புரியாது. குருநாதர் மூலம் தான் நம்ம அதை வந்து உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் சுவாமி இங்கே சொல்கிறாரு, அந்த நிலை கடக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஓம் நாதம் கேட்கும் அனுபவங்கள் ஒருவனுக்கு ஏற்பட்டால் சர்விக சமாதி ஆகும். சமயமும் பேரன்பும் தன்மையும் நிலையன்பும் இவ் சர்விகல்ப சமாதிக்கு தெரிவாகும் சொல்கிறார். பரமாத்மா அல்லது பரபிரம்மம் அல்லது கடவுள் ஓம்நாதமாக ஜோதியாகவும் ரூபமாகவும் விளங்குகின்றார் என்பது எப்போதும் கருத்தில் கொள். அவர் ஜோதியாக இருக்கிறாரு அப்படின்றத வள்ளலார் வந்து அதிகமாக வந்து சொல்லியிருக்காரு. இங்கே வந்து உண்மையாலுமே வந்து நம்ம வந்து உணர்றது ஜோதி வடிவானதான் நம்ம வந்து நிர்விக சமாதியில் உணர முடியும். ஒப்பற்ற ஞான பொருளை அறிந்து கொண்டு எப்பொழுதும் ஓம் என்ற ஜபம் மூலமாக கடவுளை, பிரம்மத்தை, பரமாத்மாவை உணரு. ஓம் என்ற ஜப மந்திரத்தில் மிக்க அழுத்தமாய் மனதை செலுத்தி ஜபம் செய்து சல்பிகப்ப சமாதி கூடும் ஞானமடைந்தலாகும். ஓம் என்ற மந்திரத்தை இங்கே திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறாரு. இங்கே ஒரு பெரிய மகா மந்திரம் எது அப்படின்னா, நிர்விக சமாதி அடைவதற்கு ஓம் தான் வந்து தாரக மந்திரம் சொல்கிறார். அந்த ஓங்காரத்தை வந்து நீ வந்து ஆணித்தரமாக பிடிச்சி, ஓங்காரம் தான் பரமாத்மா, ஓங்காரம்தான்
அப்படின்றது நீ நம்பும் பொழுது ஓங்காரத்திலிருந்து ஒளியாக வெளிப்படும். பகவானுடைய சாராம்சமே வந்து ஒளியானவர் தான் அவர். அதில் மாற்றமே கிடையாது. அதை தான் இங்கே சொல்கிறார். நம்ம நிர்குண தியானம் செய்யும் பொழுது இந்த நிலை கூடும்னு சுவாமி ஆணித்தரமாக சொல்கிறார். ஒரு கயிறை பாம்பாக இருட்டில் கருதப்படுவது போல் என்னை மனமாக அஞ்ஞானத்தால் தப்பாக கருதுகிறது. பாம்பாக கருதப்பட்டு வெளிச்சத்தில் கயிறாக கண்டுபிடிப்பதற்கும் போன்ற ஞானத்தால் கடவுள்தான் நான் என்று அறியப்படுகிறது. பொருளும் உயிரும் கர்மாவிற்கும் ஊழியனில்லை. நிர்வீக சமாதி அடைந்தால் பிறப்பையும் இறப்பையும் தவிர்த்து நித்தியத்தையும் சச்சிதானந்தத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும். ரொம்ப சிம்பிள். அந்த சச்சிதானந்தத்தை உணர்றதுக்கு தான் இவ்வளோ பயிற்சி முயற்சி எல்லாமே. அதனால தான் அப்போ என்னென்ன சிம்பிளாக நிறைய மந்திரங்கள் சொல்லணும் அவசியங்களே கிடையாது. ஆரம்பகால சாதகங்கள் புதுசாக ஒருத்தன் தியானம் பண்ணுறான்னா சகுன தியானத்தை பிடிச்சிக்கலாம். அவன் அதை கடந்து போகுது அவனுக்கே தெரியும். அவனே ஆட்டோமேட்டிக்காக நிர்குண தியானத்திற்கு அவனே போயிடுவான். நம்ம சொல்லணும் அவசியங்கள் கிடையாது. அவன் உணர்ந்து கொள்வான். ஓம் சாந்தி.